நான் ஒரு ஸ்டார் ஆக போறேன் அப்படின்றது உங்க ஆசை. இதை உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் சொல்லும் போது அவங்க கிட்ட இருந்து வந்து சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா? எந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து நான் நடிக்க போறேன்னு சொன்னோடனே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, எப்படி ஹீரோயின் உன்னை தூக்கி இடுப்புல வச்சுக்குமா அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. நீ நடிச்சுனா யார் பாப்பான்னு சொன்னாங்க, உனக்கு அந்த ஃபேஸ் இல்லைன்னு சொன்னாங்க, உனக்கு வராதுன்னு சொன்னாங்க, உனக்கு பேச வராதுன்னு சொன்னாங்க, உன்னால நிக்க முடியாது, உன்னால அந்த ஆடியன்ஸ் ஹோல்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இதெல்லாம் என்னோட ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. என் கூட இருக்கிறவங்க நான் ஃபர்ஸ்ட் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னோன்னே மெயினா என்னோட ஹைட், என்னோட அப்பியரன்ஸ் வச்சு பயங்கரமா கேலி பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா உடச்சிட்டே வந்துட்டு இருக்கேன். ஸோ அதுதான் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த டைம்ல. பட் ஓகே, அதெல்லாம் சொன்னனால நம்ம இதை ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங்ல அப்படி பண்ணாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு லெவல்ல இருக்கீங்க, ஒரு ஸ்டார் கிட்ட வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு லெவல் வந்துட்டீங்க. இப்போ வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதே மாதிரி தான் இருக்காங்களா, எப்படி பாக்குறாங்க உங்களுக்கு? இல்ல, இப்போ அவங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் தான், ஓகே, அந்த டைம்ல என்ன நினைச்சு சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல. பட் இப்போ பயங்கரமா வெல்கம் பண்றாங்க. நானா இருக்கட்டும், என் ஃப்ரெண்டா இருக்கட்டும், நாங்க 2 பேருமே ட்ரை பண்ணோம். ஸோ இப்போ வந்துட்டு நீ பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஏதாவது ஷோஸ் பண்ணா நம்மளை கூப்பிடுறது, நம்மளை ஹோஸ்ட் பண்ணி சொல்லி கேட்கறது, நல்லா பண்ணுவான் அப்படின்னு போய் 4 பேர்கிட்ட சொல்றது, இவன் நமக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்றது. இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு. இன்னும் பெரிய ஹைட்ஸ்லாம் ரீச் பண்ணல. பட் இப்பவே அந்த தாட்ஸ்லாம் அவங்களுக்கு மாறிடுச்சு. ஆனா என்னதான் இருந்தாலும் அது எப்பயுமே அது உள்ளே இருக்கும்.